இதுலலாம் கூட மக்ரோனி பண்ணலாமா? ஆமாங்க, நான் இன்னைக்கு இதில் தான் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியாக ஒரு ஸ்வீட் கார்ன் மக்ரோனி பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்னை போட்டு நல்லா பியூரேவாக அரைச்சிக்கோங்க. ஒரு சைட் மக்ரோனியை பாயில் பண்ண வச்சுட்டு இன்னொரு சைட் கடாயில் எண்ணெய் ஊற்றி சாப் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அதோட துருவி வச்சிருந்த கேரட், ஒரு கைப்பிடி ஸ்வீட் கார்ன் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்ச பியூரே ஊற்றி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகம் முன்னாடியே சேர்த்துற வேணாம், இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பாயில் பண்ண மக்ரோனியை ஃபுல்லாக இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா மக்ரோனிலையும் மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி பரட்டி விட்ருங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் சூப்பரான ஸ்வீட் கார்ன் மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஷார்ட்ஸோட வரேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.